இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். நமக்கு என்று சொன்னால் இது தருமபுரி தொகுதிக்கு மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக விரட்டி அடிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். ஊழல் ஆட்சியை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். காலத்தின் கட்டாயம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1/2 மணி நேரத்திற்கு முன்பு இதே பகுதியிலே, தடங்கம் பகுதியிலே தேர்தல் பரப்புரையை பிரச்சாரம் செய்தார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க தமிழ் படம் அந்த நாட்கள் பாத்தீங்களா? பாக்யராஜ் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல பாக்யராஜ் சுண்டல் விற்பார். எப்படி சுண்டல் விற்பார்னா, முஸ்லிம் தெருவுக்கு போனா முஸ்லிம் மாதிரி வேஷம் போட்டுப்பார், குல்லா தொப்பி போட்டுப்பார். கிறிஸ்துவ தெருவுக்கு போனா கிறிஸ்துவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு கிராஸ போட்டுன்னு போவார். இந்து தெருவுக்கு போனா இந்து போட்டு பட்ட நாமம் போட்டுக்கிட்டு இந்து தெருவில் போய் சுண்டல் விற்பார். அதே போலதான் நம் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் தருமபுரி மாவட்டத்துக்கு வந்தா வன்னியர்களை பத்தி பேசுவார், விழுப்புரம் மாவட்டத்துக்கு பண்ணா வன்னியர்களை பத்தி பேசுவார், கோயம்புத்தூருக்கு போனா தீரன் சின்னமலை பத்தி பேசுவார், மதுரை போனா நம்முடைய முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசுவார், ராமநாதபுரம் போனா இமானுவேல் சேகரன் பத்தி பேசுவார். இப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை அவருக்கு வரும். மற்ற நேரத்தில் இந்த மக்களையோ இந்த மக்களிடம் இங்க செய்கின்ற பிரச்சனைகள் பத்தி எதுவுமே பேச மாட்டார். அவருக்கு அந்த செலக்டிவ் அம்னீஷியா, இந்த தேர்தல் அம்னீஷியா, பழசெல்லாம் மறந்துடுவார். தேர்தல் வந்ததுன்னா பேசுவார். இதுதான் திமுகவுடைய பழக்கம், திமுக டிஎன்ஏல இருக்கு. நான் சொல்லுகின்ற ஒன்று கேட்கின்றேன், ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில ஏதாவது ஒரு சாதனையை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டீங்களா? அது எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் நேரத்தில் விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய நீர் திட்டம் நிறைவேற்றீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய மாவட்டத்தை தொடங்கினீங்களா? தமிழ்நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கினீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை நீங்க உருவாக்கினீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேளாண் கல்லூரி தொடங்கினீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்கறதெல்லாம், அதாவது ஒரு முதலமைச்சர் மக்களை உங்களை பார்த்துட்டு ஓட்டு கேட்டா என்ன கேட்கணும்? நான் 5 ஆண்டு காலத்தில் உள்ள சாதனைகள் செய்ய, அதெல்லாம் இல்ல. என்னை பத்தி பேசணும், நம்ம கட்சியை பத்தி பேசணும், இந்த துரோகிகளை பத்தி பேசணும். இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்தது. அவர் ரத்தத்திலே இருக்கு. அதுல என்ன எனக்கு வேடிக்கை என்னன்னா, சொல்றாரு இப்ப இந்த கூட்டத்தில் சொல்றாரு, ஐயா மருத்துவர் ஐயாவுடைய வலதுகரம் ஜி.கே. மணியா, ஜி.கே. மணியோட மகனுக்கு பெண்ணாகரத்தில் காங்கிரஸ்ல கை சின்னம். அதாவது ஜி.கே. மணி ஐயாவுடைய வலதுகரம் இல்ல, ஜி.கே. மணி ஸ்டாலினுடைய வலதுகரம், தமிழ்குமர உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரம். துரோகிங்க 2 பேரும். இந்த துரோகிகளுக்காக அங்க இருந்து வந்து இவர் ஓட்டு கேட்கிறாராம். ஆனா இருக்குது. நான் அதை பத்தி நான் உள்ள போய் நாளைக்கு வச்சுக்கிறேன். பெண்ணாகரத்துக்கு போறேன். நான் இன்னைக்கு நம்ம தொகுதியை பத்தி பேசுவோம், தர்மபுரி பத்தி பேசுவோம்.